ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்மளோட ஓம் சரவண பவ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கந்தர் அனுபூதி. ஃபஸ்ட்டு நான் கந்தர் அனுபூதினா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை படித்து காட்டுறேன். சரிங்களா? கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது நீங்கள் திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் அப்படிலாம் பாடுறோம்ல, அதில் பாடினா முருகனை நேரில் வர வைக்கிற சக்தி படைத்த நூல்கள் தான் அந்த கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ். அதே மாதிரி தாங்க கந்தர் அனுபூதியும். இதுவும் புகழ்பெற்ற நூல்களில் இதுவும் ஒன்று. இதுவுமே அருணகிரிநாதர் தான் இயக்கியிருக்காரு. சரிங்களா? இதை தினமும் நீங்கள் பாராயணம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும்னா உடனே அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த வருமானம் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும். சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை டெய்லி மனசார படிக்கணும் கந்தர் அனுபூதியை. அதுக்கப்புறம் அனுபூதினா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன். அணு அப்படின்னா அனுமதி, பூதி அப்படின்னா புத்தியை குறிக்கும். அதனால் அனுபூதி அப்படின்னா அறிவை பூதிக்கக்கூடிய, வைப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவோட ஆற்றல். சரிங்களா? அதுதான் கந்தர் அனுபூதி. சரிங்களா? இந்த பாடல் அருணகிரிநாதர் கிளியோட உடம்புல இருக்கும்போது அவர் பாடினதா நூலில் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பாடலை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக முருகப்பெருமானை குருவாக எனக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முருகன்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி இந்த பாட்டோட மீனிங் இருக்குது. சரிங்களா? அது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கந்த அனுபூதியை நீங்கள் படிப்பதன் மூலமாக முருகப்பெருமானே குருவாக எனக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானிடம் கேட்பதன் போல் நூல்களில் கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? இதை நீங்கள் டெய்லி பாராயணம் செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? முருகனோட அருளும் கிடைக்கும், வருமான வாய்ப்பு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? இப்போ இந்த பாட்டுக்கு உண்டான மீனிங்கை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் இதை படிக்கிறேன். சரிங்களா? கந்தர் அனுபூதி என்னதுன்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சரிங்களா? இதில் லாஸ்ட் லைன் பாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அதுதாங்க மெயின் பாயிண்ட்டு. அதோட மீனிங் தான் என்னென்னா, எனக்கு நீங்களே குருவாக எனக்கு நீங்கள் ஞானத்தை போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டு மூலிமா நம்ம முருகன்கிட்ட வேண்டதா அதோட மீனிங். சரிங்களா? இந்த பாட்டோட ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான மீனிங்கும் எனக்கு தெரியணும், இந்த பாட்டோட ஃபுல் மீனிங் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான மீனிங் ஃபுல்லாக ஒரு வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான முருகன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. பை பாய்.